ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய சிவஸ்தலம். இன்னும் இந்த தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒரு வருடம் பழமும், ஒரு வருடம் சருகும், ஒரு வருடம் தண்ணீரும், ஒரு வருடம் அதுவும் கூட இல்லாமல் விரதம் இருந்தார்கள் அந்த கால ரிஷிகள். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சிவஸ்தலம் இருக்கிறது. எதுவுமே இங்கு தேவையில்லை. ஒரே ஒரு வேளை பட்டினி இருந்து இத்தலத்து இறைவனை வணங்கினாலே போதும். பல நூறு யாகங்கள் செய்த பலன் கிடைத்துவிடும். இங்கு ஒரு நாள் தங்கினால் முற்பிறவியில் செய்த பாவமும், 2 நாள் தங்கினால் இப்பிறப்பில் செய்த பாவமும், 3 நாள் தங்கினால் மறுபிறவியில் பாவமே செய்ய இயலாத மனநிலையும் ஏற்படும். ஞாயிறன்று இங்கு சூரியனை மனதில் நினைத்து விரதம் இருப்பவர் கண் வியாதியின்றி இருப்பர். திங்களன்று சந்திரனை நினைத்து விரதம் இருப்பவர் வாழ்வுக்கு பின் சிவலோகம் அடைவர். செவ்வாயன்று விரதம் இருப்பவர் நோய் மற்றும் சனிதோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறுவர். புதனன்று விரதம் இருந்தால் கல்வியில் சிறப்பாக திகழலாம். வியாழனன்று விரதம் இருந்தால் ஆசிரியர் பதவி பெறலாம். வெள்ளியன்று விரதம் இருப்போர் இந்திரனை போல செல்வ வளத்துடன் வாழ்வர். சனிக்கிழமை விரதம் இருப்பவர் பொறாமை முதலிய துர்க்குணங்கள் நீங்க பெறுவர். அப்பாவை கோபத்தில் அடித்திருந்தால், ஆசிரியரை நிந்தனை செய்திருந்தால், நம்மை நம்பி பிறர் கொடுத்த பொருளை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றி இருந்தால், ஏழைகளுக்கு தானம் செய்யாமல் பாவம் செய்திருந்தால் இந்த ஸ்தலத்திற்கு வந்தால் போதும். கொடிய பாவங்கள் நீங்கிவிடும். இக்கோயிலில் புற்றுமண்ணே பிரசாதம். இதை அத்தலத்து இறைவனே தருகிறார் என்ற பெருமைக்குரியது இத்தலம். சிவகணங்களில் நந்தீஸ்வரரும், நவரத்தினங்களில் வைரமும், ராசிகளில் சிம்மமும், தேவர்களில் இந்திரனும், மிருகங்களில் கஸ்தூரி பூனையும், இலைகளில் வெல்வமும், வானங்களில் பாசுபதாஸ்திரமும், சக்திகளில் உமாதேவியும், பூக்களில் தாமரையும், குருக்களில் வியாழ பகவானும், முனிவர்களில் அகத்தியரும், பிள்ளைகளில் பகீரதனும் எப்படி உயர்ந்ததோ அதுபோல தலங்களிலேயே வரராசைதான் உயர்ந்தது. இதற்கு புன்னைவனம் சீரரசை என்றும் பெயருண்டு. இங்கே ஒரு சிவனடியாருக்கு தானம் செய்தால் மற்ற தலங்களில் லட்சம் சிவனடியார்களுக்கு சேவை செய்த பலன் கிடைக்கும். ஒரு பசுவை பிராமணருக்கு தானம் செய்தால் தேவலோகத்து காமதேனுவே அவர்களுக்கு பணிவிடை செய்ய வரும். இங்குள்ள குளத்தில் நீராடினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இங்கே தன் மகளுக்கு திருமணம் முடிந்தால் கூட 1000 தானம் செய்த பாக்கியம் கிடைக்கும். இவற்றை வேத வாக்கியம் என நம்புவோர் மோட்சம் அடைவர் என்கிறார் புராண கதைகளை உலகுக்கு அளித்த சூதமுனிவர். இத்தலம் எதுவென இன்னும் புரியவில்லையா? சங்கரனாகிய சிவனும் நாராயணனாகிய திருமாலும் இணைந்திருக்கும் சங்கர நாராயணர் கோயில்தான் அது. உக்கிர பாண்டியன் எனும் மன்னனால் கட்டப்பட்ட இக்கோயிலின் தொன்மை கிபி 1022. இக்கோவிலில் ஆடி தவசு விழா ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கோமதி அம்மாள் சமேத சங்கரலிங்க சுவாமி கோயில். இக்கோயிலின் இறைவன் சங்கரலிங்க சுவாமி, இறைவி கோமதி அம்மன் என்கிற ஆவுடையம்மன். வாழ்வில் ஒரு முறையாவது இங்கே சென்று இறைவனின் பேரருளை பெற்று வந்துவிடுங்கள். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அமைந்துள்ளது சங்கரநயினார் கோவில். இக்கோவில் திருநெல்வேலியிலிருந்து சுமார் 58 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.